பணியில் உக்ரானத்துவம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கின்றேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்றான். ஆதியாம் 24:12-13-14. 1928 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை அரசு ஆணை மூலம் தடை பிறப்பித்தார். இந்த ஆணை வந்ததும் கல்கத்தா மிஷனரியாக வில்லியம் கேரி அவர்கள் அச்சுப்பணியையும் சேர்த்து செய்தார். ஆணை பிறப்பித்த செய்தியை நாளேட்டில் அச்சுப்பணி செய்து பிரச்சுரம் செய்தார். ஒரு நாள் தாமதம் அநேக உயிர் பலியாகும் என்று அதனை தடுக்க தீவிரமாக தன் மிஷனரி பணியோடு அச்சுப்பணியையும் கடமை தவறாது செய்து நிறைவேற்றினார். ஆபிரகாமின் உண்மையான பணியாளர் எலியேசர். ஆபிரகாம் சொன்னபடி அவர் தேசத்துக்கு ஈசாக்குக்கு திருமணம் செய்ய பெண் தேடி சென்றார். யாரையும் அறியாத தேசம். ஆகவே பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் துறவில் நின்று கொண்டார். தன் ஆபிரகாமின் தேவனிடம் வேண்டுதல் செய்தார். தன் தாகத்தையும் ஒட்டகங்களின் தாகத்தையும் தண்ணீர் கொடுத்து உதவும் பெண்ணே ஈசாக்குக்கு நியமித்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார். அவரது வேண்டுதல் கேட்கப்பட்டது. ரெபேக்காள் எலியேசருக்கு மட்டுமல்ல ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்தார். திருமறையில் கர்த்தருக்கு பயப்படும் தம்பதியாக ஈசாக்கு ரெபேக்கா என்பவர்கள் போற்றப்படுவார்கள். விலங்குகள் மீது இரக்கம் பாராட்டும் பெண் குடும்பத்தில் அனைவர் மீதும் இரக்கம் பாராட்டுவார் என்ற எண்ணம் எலியேசருக்கு இருந்தது. இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுவது குணமா பணமா? ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக